கடலூர் அருகே 10 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அருகே சிவபுரி கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின மக்களுக்கு கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மற்ற தெருக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டாலும் தங்கள் பகுதிகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தகவலறிந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடி குடிநீர் விநியோகத்திற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து அரை மணி நேரம் நீடித்த போராட்டம் கைவிடப்பட்டது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் தடையற்ற குடிநீர் மற்றும் மின்சாரம் வழங்க கோரி பொதுமக்களுடன் திமுகவினர் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 மாதமாக குடிநீர் சீராக வழங்கவில்லை என்றும் அவ்வப்போது மின்சாரம் தடை ஏற்படுவதால் அவதியடைவதாகவும் குற்றம் சாட்டி காலி குடங்களுடன் அப்பகுதி மக்கள் மற்றும் திமுகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கடலூர் அருகே 10 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அருகே சிவபுரி கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின மக்களுக்கு கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மற்ற தெருக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டாலும் தங்கள் பகுதிகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தகவலறிந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடி குடிநீர் விநியோகத்திற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து அரை மணி நேரம் நீடித்த போராட்டம் கைவிடப்பட்டது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் தடையற்ற குடிநீர் மற்றும் மின்சாரம் வழங்க கோரி பொதுமக்களுடன் திமுகவினர் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 மாதமாக குடிநீர் சீராக வழங்கவில்லை என்றும் அவ்வப்போது மின்சாரம் தடை ஏற்படுவதால் அவதியடைவதாகவும் குற்றம் சாட்டி காலி குடங்களுடன் அப்பகுதி மக்கள் மற்றும் திமுகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கிடையாது.